ராதே ராதே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நாம் தோசை மாவு வச்சு சூப்பரான ஈஸியான பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. இதை நீங்கள் பன்னீர் போல் செஞ்சுட்டு சமையல் பன்னீர் சாப்பிட்லாம். அதாவது குழம்பு வகை, இல்லைனா நம்ம இந்த ஸ்க்ரம்பிள் பன்னீர் அந்த மாதிரி செய்வோம் இல்லைங்களா, குட்டி குட்டியாக கட் பண்ணி அந்த மாதிரி செய்கிறதுக்கு இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ஃபஸ்ட்டு தோசை மாவு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதில் கரம் மசாலா, மிளகாய்த்தூள், உப்பு சேர்க்குறேன். நான் இன்றைக்கி கொஞ்சம் மசாலா பன்னீர் மாதிரி செய்யலான்றதுனால இந்த இன்க்ரீடியன்ட் சேர்க்குறேன். ஒருவேளை உங்களுக்கு நார்மலான பன்னீர் போல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல பால் பவுடர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த டேஸ்ட் அப்படியே பன்னீரோட டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்து இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். தோசை மாவுன்றதுனால கொஞ்சம் அந்த தண்ணியோட கன்சிஸ்டன்சி இருக்கும். அதனால் நம்ம இது சேர்த்து கலக்கும் போது கரெக்டாக இருக்கும். இதுவே உங்களுக்கு இட்லி மாவு வச்சுருக்கீங்க, நல்லா கெட்டியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது நம்ம மசாலா பன்னீர் மாதிரி செய்கிறதுக்காக இந்த மாதிரி செய்கிறோம். நார்மல் பன்னீர்னால் இப்போ தோசை மாவு 1 கப் எடுத்துருக்கீங்கன்னா 2 ஸ்பூன் பால் பவுடர், 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை ஜஸ்ட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடுங்க. இப்போ இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. எப்போவே நம்ம வெறுமனாவே சாதா பன்னீரே செய்கிறதுனால இன்றைக்கி சரி மசாலா பன்னீர் மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்க்ரீடியண்ட் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்து நல்லா கலந்துருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது சேர்க்கணும், தனியா, கொத்தமல்லி இந்த மாதிரி ஏதாவது இன்க்ரீடியன்ட் சேர்க்கணுன்னா நீங்கள் அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் ஜஸ்ட்டு லைட்டாக கொஞ்சமாக சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். அதில் இதை இந்த மாதிரி ஊற்றி நல்லா ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். பொதுவாகவே நீங்கள் மசாலா பன்னீர் செய்யும்போது சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மிளகாத்தூள் நம்ம இங்கே ஆட் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு பதில் சில்லி ஃப்ளேக்ஸ் போடலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டோம்னா அந்த பார்க்குறதுக்கு அங்கங்கே மிளகாவாக அந்த இது தெரியும், ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாகிடுனால தான் நான் கம்மியான காரம் போடணுன்றதுக்காக மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். குழந்தைங்க சாப்பிடும்போது ரொம்ப காரம் ஆகிடுச்சுன்னா வீட்டில் சாப்பிட மாட்டாங்க இல்லைங்களா, அதனால் நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதுக்கு மேலே இதை வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதையே நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வைக்கிறீங்கனாலும் இட்லி செய்யும்போது காலையில் ஒரு பிளேட்டில் இதை வச்சு வேக வச்சுருங்க. நல்லா வெந்த அப்புறமா நீங்கள் அதை வெளியே எடுத்துகிட்டு ஆற வச்சுருங்க. இந்த மாதிரி உடனே செய்ய வேண்டாம். இது அப்படியே நல்ல சில்லுன்னு ஆறின அப்புறமா அதை வெளியே எடுத்து நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கலாம். நான் காலையில் இதை செஞ்சு வச்சேங்க. ஈவினிங் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் போல் செய்யலான்னு சொல்லிட்டு இதை அப்படியே வச்சுருந்தேன். இது நல்லா காஞ்சிருச்சு. அதாவது நமக்கு நல்லா ட்ரை ஆன அப்புறமா அதை எடுக்கிறதுக்கும் சரி, ஈஸியாக கட் பண்ணுறதுக்கும் சரி சூப்பராக இருக்கும். இதுவே நம்ம உடனே கட் பண்ணோன்னா என்ன ஆகும்னா ரொம்ப ஒட்டிக்கிட்டு வர மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், அதனால தான் நான் அப்படியே வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ ஃபுல்லாக குட்டி குட்டி சைஸில் கட் பண்ணணும். அதனால் நான் இந்த மாதிரி நல்ல குட்டி குட்டி சைஸில் கட் பண்ணுறேன். பொதுவாக ஒரு சில டைமில் நம்ம பன்னீர் வாங்கி ரொம்ப குட்டி குட்டி சைஸில் கட் பண்ணி அதை அப்படியே கடாயில் பொரிச்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி. என்னென்னா இப்போ நம்ம பெரிய பீஸாக வறுக்கும்போது மேலுக்குள்ளே ஃபுல்லாக கிரிஸ்பி ஆகிடும், உள்ளுக்குள்ளே சாஃப்டாக இருக்கும். இப்போ சாஃப்டாக இருக்கிற போர்ஷன் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி குட்டி குட்டி சைஸில் நம்ம கட் பண்ணோம்னா எல்லா சைடுமே ஃபுல்லாக கிறிஸ்பி ஆகிடும். குழந்தைங்க அப்படியே நீங்கள் கொடுத்தாலும் விரும்பி சாப்பிடுவாங்க. நாங்கள் வீட்டில் குழம்பு செய்யும் போதும் சரி, எல்லா டைம்லும் பன்னீர் ரொம்ப குட்டி குட்டியாக சைஸில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் குழந்தைங்களுக்கு எண்ணெயில் பொரிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் மிளகு ப்ளஸ் உப்பு சேர்த்துட்டு அதை குழந்தைங்களுக்கு இப்போ மிளகு பவுடர் கொஞ்சம் சேர்க்குறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு லைட்டாக மிளகு பவுடர் கொஞ்சம், உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்த உடனே அதில் மிளகு பவுடர் ப்ளஸ் உப்பு சேர்த்துட்டோம்னா அது ஃபுல்லாக ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மெத்தடில் தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். இப்போ நல்ல குட்டி குட்டி சைஸில் கட் பண்ணிக்கிறேன். இது நல்லா இந்த மாதிரி ரொம்பவே சின்ன சைஸு. அதோடு நான் இந்த பிளேட்டில் ஊற்றும் போதும் அந்த சைஸ் ரொம்ப ஹைட்டு அதிகமாக இல்லை. ஜஸ்ட்டு நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தான் நான் ஊற்றிருந்தேன். அதோட பிளேட் நம்ம கரெக்டாக இருந்தது. இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மதியானத்துக்கு ஏதாவது சைடிஷ் போல் செய்கிறீங்க, கிள்ளு மிளகா சாம்பாரோ இல்லை வெரைட்டி ரைஸோ வச்சோ செய்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நம்ம கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் தயிர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தயிர் சேர்க்கறதுனால இது இன்னும் அந்த டேஸ்ட் கொஞ்சம் ஜஸ்ட்டு புளிப்பான ஒரு டேஸ்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நமக்கு அந்த ஃபுல்லாக இந்த பன்னீரோட அந்த ஸ்மெல் கண்டிப்பாக நமக்கு அதில் கிடைச்சிரும். இப்போ இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டி சைஸில் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. நான் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ரொம்ப இது நம்ம காலையில் நான் செஞ்சு வச்சுட்டது ஈவினிங் எடுத்து செய்யறதுனால ஓரளவுக்கு ஃபுல்லாக நமக்கு ட்ரை ஆன மாதிரி இருக்குது.
மற்றபடி இது நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ நான் கையில் இது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கிறேன். அடியில் வந்து எதுவும் ஒட்டியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி கையில் வந்து உடச்சிக்கிறேன். இப்படி உடச்சிட்டு வேறு எதுவுமே இதில் ஆட் பண்ண தேவையில்லை. நம்ம கடலை மாவு சேர்த்துருக்கோம், ப்ளஸ் வந்து மிளகாய்த்தூள், உப்பு, கரம் மசாலா சேர்த்துருக்கோம் ஃப்ளேவருக்காக. உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் சாட் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை அடுப்பு மேலே ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஜஸ்ட்டு லைட்டாக ஊற்றி சூடு பண்ணி அதில் போட்டு நான் ஃபுல்லாகவே இதை நான் ஃப்ரை பண்ண போகிறேங்க. ஜஸ்ட்டு வந்து லைட்டான ஒரு ஃப்ரை வந்து நம்ம மோஸ்ட்லி நிறைய டிஷ்ஷில் வந்து பார்த்துருப்போம். லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு செய்யலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதை இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி போட்டு வறுக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரி இல்லாமல் இன்றைக்கி நிறைய எண்ணெயிலேயே ஃபுல்லாக வந்து இது டிப் ஆகி வறுக்கிற அளவுக்கு நான் இதை வறுக்க போகிறேன். அடுப்பு மேலே ஏற்கனவே ஒரு கடாயை வச்சு நல்லா சூடு பண்ணியிருக்கேன். அந்த எண்ணெய் ஊற்றி நல்லா சூடான அப்புறமா ஜஸ்ட்டு வந்து கொஞ்சமாக வந்து நம்ம எப்போவுமே ஒரு சிட்டிகளவு உப்பு சேர்த்துட்டோம்னா எண்ணெய் வந்து அதிகமாக இழுக்காது. இதை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து டிப்ஸ் மாதிரி சொல்லியிருப்பேன். நம்ம எந்த எண்ணெய் பலகாரம் செய்கிற மாதிரி இருந்தாலும் சரிங்க, பூரி, வடை எது செய்கிற மாதிரி இருந்தாலும் எண்ணெய் சூடான உடனே அதில் வந்து ஜஸ்ட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அது நல்லா வந்து எண்ணெய் சூடான அப்புறம் நீங்கள் போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா எண்ணெய் அந்தளவுக்கு இழுக்காது. இப்போ இந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் வந்து நான் பாதி அளவுக்கு மிக்சிங் சேர்க்க போகிறேன். அதுக்கு முன்னாடி கடுகு, சீரகம், வெந்தய, சோம்பு இது வந்து வாசனைக்காக ஜஸ்ட் வந்து அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதுக்காக சேர்க்குறேன். இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. கடுகு, சீரகம்லாம் நல்லா படப்படன்னு வெடிச்சு வந்துருச்சு. இப்போ வந்து நான் ஏற்கனவே இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்க பீஸை இப்படி போடுறேன். பாருங்கள், எண்ணெயில் ஃபுல்லாக முழுகி இது வறுபட்டு வர அளவுக்கு நான் வறுக்க போகிறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து வறுத்துக்கலாம். அதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு வந்து நான் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி வந்து வீட்டில் நிறைய டீ பண்ணும்போது மிளகு போட்டு தான் டீ பண்ணுறது. அதனால் நிறைய வந்து அதிகமாக பெப்பர் எப்போவுமே மிளகு வந்து 50 கிராம் 100 கிராம் அந்த மாதிரி வாங்கி பவுடர் பண்ணி டப்பாவில் போட்டு வச்சுக்கிறது. இப்போ வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்லா சாஃப்டாக ஃபுல்லாக வந்து சாஃப்டாக இருக்கிற மாதிரி. அது வந்து இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து இது வெளியே எடுத்த உடனே அது மேலே வந்து தூவிட்டு ஜஸ்ட்டு வந்து உப்பு வந்து தேவைப்பட்டால் சேருங்க. ஏன்னா உப்பு ஆல்ரெடி நம்ம கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். நான் இருந்தாலும் இன்னும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஜஸ்ட்டு லைட்டாக தான் உப்பு ஆட் பண்ணியிருந்தேன், இது பத்தாது. இப்போ இதை நல்லா இந்த மாதிரி வருங்க, எண்ணெயில் ஃபுல்லாக கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகி வர வரைக்கும் நீங்கள் வறுத்துக்கணும். வறுத்த அப்புறமா எல்லாத்தையும் வெளியே எடுத்து நல்லா ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. அதில் மிளகு பவுடர் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா குலுக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப சூப்பரான ஈஸியான ஒரு பன்னீர் ஸ்நாக்ஸ் போல் இருக்கும். டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கிறிஸ்பியான ஈஸியான ஒரு ஹெல்தியான ஸ்நாக்ஸு. எண்ணெயில் பொரிச்சது மட்டும்தான் கொஞ்சம் இதுவாக இருக்கும். மற்றபடி இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. நன்றி, வணக்கம்.